ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து, அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சு அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும், அவர்களுடைய தகப்பனாகி யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகி யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன். நாம் கூட மரணமடையும் முன்னே ரகசிய வருகையில அவரை போய் பார்ப்பேன் அப்படின்னு விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மரணம் அடைந்தாலும் பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தது அந்த காலம். ஆனால் மரணம் அடைந்த பின்னே நாம் பார்க்க முடியும், மரணம் அடையும் முன்னேயும் நாம் பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால், இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். அந்த கரங்களத்திலே கர்த்தரமாகப்பட்டது மகிமை கனம் உண்டாவதாக. வேர்டு பிளஸ் நீட், வேர்டு பிளஸ் டீட் together they can find here. What is the word? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சி அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் 27, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் அது காதில் கேட்டது. அதான் வேர்ட்ஸ். தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும், that is deeds. Words plus deeds, that is the resurrection of Joseph in the Old Testament. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்பா நம்பவில்லை, முதல்ல காதுல கேட்டாரு, கண்ணால கண்டாருங்கிறது தான் உண்மை. அங்கே வேர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அவன் உயிரோடு இருக்கிறான். டீட்ஸ் என்ன சொல்றாங்க, வண்டிகள் எல்லாம் அனுப்புறேன்னு சொல்றாங்க. அதான் அதை கண்ட போதும் அவருடைய ஆவி உயிர்த்தது. நமக்கு கூட இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னா, நமக்கு சில காரியங்கள் நடக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, நிச்சயமாக உயிரோடு சாகணும்னு போனேன். அந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்லி, ஆகாரே வைக்க என்ன வேலை, பழைய பாட்டிலே பேசியிருக்காரு. அதுவும் நம்மளும் கூட எத்தனையோ இருக்கு. அப்படித்தாங்க சத்தத்தை கேட்டிருக்கிறோம். அதுபோல கல்வாரி காட்சியை கட்டிருக்கிறோம். அப்போ வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மேக் us to understand always Jesus alive. கரங்களை தட்டி கத்திரமாக கொடுத்து, ஆகவே what is the word in your life through God's message or through reading Bible? So many words are coming into your heart. But what is the deeds? What are the deeds? What is the deeds? You are seeing through your eyes and what you receive. எதை நீ காண்கிறீர்கள் பெறுகிறது. Always hearing the words at the same time, for receiving more and more. இதுவரை ரட்சிப்பு தந்துவது உயிரோடு இருக்கிறதுனால தானே. வெற்றி ஜீவி செய்து மக்கள் போடுறான். அது உயிரோடு இருக்கிறதுனால 5 வருஷத்துல இருந்து கலைஞ்சு போற கட்சிகள் போனாலும் இன்றைக்கு இயேசுவின் கட்சி கலையவே இல்லை. கண்கொண்டு வீடு வீடா தேடி வந்து கொண்டு கேட்டாலும்
பிறகு அந்த ஓட்டை போட்டவங்க யாரும் போடாதவங்க யாரும் தெரியல. ஆண்டாண்டு காலமாய் மரணம் வந்து வாய்ந்தாலும் மறித்து எழுந்தவருக்கு இன்றைக்கு மகாபெரிய சபைகள் வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் பல நாடுகளிலும் பெருகி வருகிற காரணம் என்ன? சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலிருந்து வரும்போது நீ எல்லாம் வேண்டாம் யூத ஜாதிதான் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு அது ரெண்டாம் பிரிகிற வழியில பெத்தானியாவிலிருந்து 2 பேர் தூரம் வந்து அதானியா கோட்டைக்கு போய் பிளாத்து இறக்கி விட்டு மேலே உட்காந்துருப்பார். யூதர்களுக்கும் செவி கொடுக்கிறேன், இங்க வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம், கிரேக்கருக்கும் செவி கொடுக்கிறேன். அப்படியே இடத்து பக்கம் தேவாலயத்துக்கு போய் அந்த ரவுடிசம் பண்ண மாதிரி எல்லாம் அடிச்சு வந்து தூக்கி கவுத்து அப்படி ஸ்டண்ட் எதுக்கு? உலக புகழுக்கா? உன்னதமான நோக்கத்துக்காக. பரிசெயர் வேதபாக விரோதி ஆயிட்டாங்க. நீங்களாம் என் ஆலயம் வச்சிருக்கீங்க, என் சரீரமாகி ஆலயத்தையே பண்ணி கொடுக்குறீங்க, ஆலயமாக மாறணும். இது என்ன ராஜாசனத்திற்கு உட்கார சொல்றீங்க? நான் ராஜாதி ராஜா பரலோகத்தில் இருக்கிறாள் அதறியாக இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு தன்னுடைய வெற்றி, அந்த மகிமையின் வெற்றியை சிலுவையிலே வெற்றி சிறந்து, அந்த வெற்றி என்பது பவனியில் அல்ல சிலுவையிலே முடித்து வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. வெற்றி மேல் வெற்றி வந்து நம்மை சேர்ந்து சொல்லி அவருக்கு நமக்கு காத்து கொண்டிருக்கிறோம். இது அல்லவா பரலோக பரமராஜ்யம், பரலோக ராஜ்யம். ஆகவே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது தேவ பிள்ளைகள் மத்தியிலே ஒரு சனகரியும் சங்கம் இருந்தது. சனகரியும் சங்கத்தின் அரசியலில் இருந்து ஒரு யோசேப்பு அந்த சீசனை வந்து அவருக்கு தாங்கி வெட்டி வச்சிருந்த கல்லறையை கொடுத்தான். நீ என்ன கல்லறை கொடுக்கிறது? நான் ஆவியா போயிருவன் போகல. அவர் மறித்து உயிர் தெழுவதற்கு கனமுருந்தியை எனக்கு அக்செப்ட் பண்ணணும், அவனுக்கு தெரிந்த பிளாத் அக்செப்ட் பண்ணணும், எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும். அரசியலின் கூட எல்லா சிரசியலின் கூட அவருக்கு உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படுத்தினார். தட் இஸ் த மெயின் பாயிண்ட். நாமும் கூட பழைய பாட்டிலே எதிராக பார்க்கும் பொழுது ராஜாவிட்ட ஐடியா ஐசா காலங்களில் உனக்காக ராஜாவிடத்துல இருந்து நான் பேசணுமா சொல்ல பேசுகிறேன். அவள் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அதனால இன்ஃப்ளூயன்ஸ் கம்ஸ் த்ரூ ஜீசஸ் டு அஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் காட், பிகாஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. ஆகையினாலே உலகத்திலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர். மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து நமக்கு சித்தமானவனை கொண்டு போடுவார். 10 பேர் காலின்னு சொன்னா அவன் பண்ண அநியாயம் சாத்தான் கொடுக்கல. ஜெயராஜ் பெரிக்ஸை குடும்பப்படுத்தி அவனுடைய மனக்குடல்கள் வழியாக கம்பை வச்சு குத்தி அவனை உடலெல்லாம் அடித்து அவனை சாகடிச்சாங்க. அடுத்த குட் ஃப்ரைடே வர்றதுக்கு சில வருஷம் அந்த குட் ஃப்ரைடே டைமில் ஆண்டுடைய பாடுகளை சிந்திக்கும் போது அந்த தேவ பிள்ளைகளுக்கு இறக்கம் பண்ணி கத்தருடைய பிள்ளைகளுக்கு 10 பேரை கொண்டு போட்டார். 10 பேர் கான்ஸ்டபிள்ஸ் அக்கிரமிச்சு. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். எதுக்கு சொல்றாங்க? வெளியே புரிகிறதுக்கு. மனுஷன் எதை விதைக்கிறோம் அதை அறுப்பான் உள்ள கேட்கறதுக்கு. புரிஞ்சுக்கோங்க. அதனால காலம் ஒன்று பதில் சொல்லும், காலங்கள் காயங்களை ஆற்றிவிடும். அது ஒரு உன்னதமான நிலைக்கு நம்மளை கொண்டு செல்லும். அப்படியாக இன்றைக்கு எல்லா கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரியா இல்லைன்னா எல்லாம் சரியாக போயிடும். வேறு அரசர்கள் பெரிய பெரிய நாட்டில் உள்ளவர்கள் ஆண்டு போனார்கள். நமக்கு சித்தமானவனை கொண்டு போடுவார்னா அவன் ஆண்டவர் அறிஞ்சவனாக இருந்தால் போய் சேரலாம். மரணம் என்பது அவருடைய கையில் இருக்கிறது. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடையவர். அந்த மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார் என்பது தீர்க்க தரிசனமான செய்தி. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர், 1000 வருஷம் அரசாளுகிறவர். அதற்காக நம் உயிரோட காத்துக்கிட்டு இருக்கிறார் என்பதல்ல. நவடேஸ் ஆல்சோ மனுஷனுடைய ராஜ்யத்துக்கு வந்து அவர் ஆளுகை செய்கிறவர். ஆகவே தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர். வானமண்டல பொல்லாத ஆவிகளை எல்லாம் அடக்கி வைத்து பரிசுத்த ஆவியை பூமியில இருக்க வைத்து நம்ம கிருபையின் காலத்தை கூட்டி கொடுத்து எல்லாவற்றையும் அளவுக்குட்பட அவர் அனுமதி கொடுத்து யோபுவை சோதிச்ச மாதிரி கஷ்டங்கள் வழியாக கர்த்தரை தேட வைக்கிறார். மறுபுறம் கஷ்டங்கள் மறந்து மரணமே வந்தாலும் மகிமையை தேட வைக்கிறார். வைராக்கியமாய் நம்மை ஓட வைக்கிறார். இதுதான் தெய்வீகம். ஆகையினாலே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பற்றி சிந்திக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ள தானே போனோம். ஏன் இவர் பழைய ஏற்பாட்டுக்குள்ள ஐயா போறாருன்னா பழையவைகளையும் புதியவைகளையும் இணைத்து போதிக்கிற ஏறின வேதபாரர்களாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில பழையவைகளில் என்ன? ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கிறான்னு கேட்டு மூச்சு அடைந்து போனான்.
அவ்வளவு தூரம் ஆச்சரியப்பட்டு அதற்கு ஆதாரமாக அவன் கேள்விப்பட்ட ஹியரிங் வேர்ட்ஸ் இருந்தது. அதுபோல அனுப்பி வைக்கப்பட்ட வண்டிகள் டீட்ஸ் இருந்தது. அதுபோல ஆண்டவருடைய நாமத்திலே இன்னைக்கு பிசாசுகள் ஓடுகிறதும், பேய்கள் ஓடுகிறதும், நோய்கள் நீங்குகிறதும், அற்புதம் நடக்கிறதும், அதிசயம் நடக்கிறதுமான காரியங்கள் டீட்ஸ் ஆஃப் ஜீசஸ், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரெசரக்ஷன். ஆனால் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் பிஃபோர் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு, through prophecy and through every preaching words in church, through his personal life in physical body, that brings confirmation, resurrection of confirmation in all our heart. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் இதயத்திலே அவருடைய காரியங்களை விளைவு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த காரியங்களை சிந்தித்து நாம் உணர்வதற்கு அதிகமான விளக்கங்கள் நமக்கு தேவையில்லை. இந்த காரியங்களை எல்லாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் செயல்படுகிறது என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், ஆனால் அவன் என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருந்தவர்கள். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவர் அவர்களுடன் கூட இருக்கவில்லை. 23 மற்ற சீசர்கள் கர்த்தர் கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவர் அவருடைய கைகளில் ஆடைகளினால் உண்டான காயத்தை நான் கண்டேன். அந்த காயத்திலே என் விரலை இட்டு விரல் கொண்ட அளவுக்கு ஓட்ட என் கையை அவருடைய விழாவிலே விரல் இல்லை, ஒரு கையவே அப்படியே போட்டு பார்க்கிற அளவுக்கு பெரிய ஈட்டி குத்துற பெரிய காயம். அதை பார்த்தாங்க இல்லை, அதனாலதான் சொல்றான் விழாவிலே போட்டாருடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அவன் நம்பவில்லை யாக்கோபு, அங்கே வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸை கண்டு நம்பினான். இங்கேயும் கூட தோமா என்ன செய்யவில்லை? நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஆனால் அதே இயேசு அவன் சொன்னதை கேட்டு 8 நாளைக்கு பிறகு 26ஆம் வசனத்தில் 8 நாளைக்கு பிறகு வந்து உன் விரலை நீட்டி என் கைகளில் சொருகு, உன் கையை அப்படியே விரிச்சு என் விழாவில் தொட்டு தடவிப்பார் அப்படின்னு சொல்றாரு. மரியாதை என்னை தொடாதேன்னு என்னை விழாவிடத்தில் ஏறி போகவில்லைன்னு சொல்லுவார். இப்பொழுது தொட்டுவார் அப்படிங்கிறார். அது நாமத்துக்கு மகிமை. அதில் அவருடைய ஓம்னி சயின்ஸ், அவருடைய சர்வ ஞானி. நான் 8 நாளைக்கு முன்னே வீட்டில் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களை சொல்ல முடியுமா? நீங்கள் 8 நாளைக்கு முன்னே என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் டிட்டோ அப்படியே சொல்லுகிறார். அவன் என்ன சொன்னான்? 25 கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள் தோமாவிடத்தில். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளான காயத்தை நான் கண்டேன். அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே விரலை வச்சு சொருகி பார்க்கணும், கையை வச்சு தடவி பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். இப்போ 24ஆம் வசனத்துல வார்த்தை பாருங்க எவ்வளவு இயேசு. அதை அப்பவும் இயேசுவை பார்க்கல. ஓம்னி சயின்ஸ் எல்லாம் அறிந்தவர் அங்க எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. 8 நாளைக்கு பிறகு வராரு. 2 பேர் 3 பேர் கூட பொழுது நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவரே அங்க அரூபியா இருக்கிறார். அவனுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்த சொரூபியாக வருகிறார். வந்து என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு
சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். 26 3வது வரியை படியுங்க. தோமாவும் அவருமே இருந்தால் கதவுகள் பூட்டி இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள முதல்ல வந்தவர் திரும்பவும் பூட்டிக்குள்ளே வந்தாரு. திறந்திருந்ததுன்னா வேற யாரையும் இயேசு மாதிரி நீங்க ஜோடிச்சு கொண்டு வந்திருக்கீங்கன்னு இருப்போம். அதுவே முதல்ல ஃபர்ஸ்ட் ஜீசஸ் அவர் ஓம்னி பிரசன்ஸ், அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் ஜீசஸ் பிகம்ஸ் ஓம்னி பிரசன்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ரெசரக்ஷன். உலகத்தில் இருந்த பொழுது பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள சரீரத்துல போகல, திறந்த வீட்டுல தான் போனார். ஆஃப்டர் ஹிஸ் ரெசரக்ஷன் ஜீசஸ் பிகம்ஸ் ஓம்னி பிரசன்ஸ். அவர் என்ன செய்ய, ஓம்னி பிரசன்ஸ், எங்கும் நிறைந்தவர், அப்படியே உள்ள போயிட்டார். அது அவனுக்கு ஒரு சாட்சி. ரெண்டாவது ஓம்னி சயின்ஸ். என்ன ஓம்னி சயின்ஸ்னா எல்லாம் அறிந்தவர். என்ன செய்தார்னு கேட்டாரு, அதே வார்த்தையை சொல்றார் 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பாரு. ஏன் விரலை நீட்டி பார்க்கணும்? நீட்டும் விரலை பார்த்து நீட்டின்னு சொல்லல, நீட்டி அதை பார்த்து சொன்னா, விரலை நீட்டி கிட்ட வா, நெருங்கி வா, நீட்டி என் கைகளை பார். என் கைகள் வேற கைகளை பார்க்காத, என் கைகளே பாரு. இதுதானே சொன்னேன், என் கைகளை பாரு. உன் கையை நீட்டி விரலை, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பாரு சொன்னார். 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில. விரலை நீட்டி என் கைகளை பாருன்னா சொருகு, உன் கையை நீட்டி என் விழாவிலே போனா தடவு. நீ சொருகி வேண்டாலும் பாரு, தடவி வேண்டாலும் பாரு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். இப்படிதான் சொல்லியிருப்பான். அப்ப 29 அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். நம்மெல்லாம் யாருக்கு கேட்டா பாக்கியவான். உங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம். இந்த ஈஸ்டர் அன்னைக்கு சொல்றாரு, நீ பாக்கியவான். பிரதர்ஸ் எல்லாம் கரங்களை தட்டி கட்டுறவன் சிஸ்டர் சொல்றாரு, நீ பாக்கியவதி. கரங்களை தட்டி கட்டுறவன். Blessed Easter, blessed Easter, that is the day. Blessed man, blessed woman. எல்லாரும் நீங்க பாக்கியவான் பாக்கியவதின்னா உங்களுக்கே சொல்றேன். பாக்கியவதினா எப்படி நடக்கணும், பாக்கியவான் எப்படி நடக்கணும், அவருக்கு என்னெல்லாம் கிடைக்கணும். Through his words he shows all his deeds. Jacob also by Joseph's words and deeds he becomes believer. This by same way we are also by God's word, Jesus' word and deeds. We must be a believer for him. ஆகையினாலே ஓம்னி சயின்ஸ். அவன் ஒரு வாரத்துக்கு முன்ன பேசுறத அப்படி லட்டு மாதிரி கூப்பிட்டு வச்சுட்டார். அதுக்கு பிறகு ஓம்னி, அதுக்கு முன்னே ஓம்னி பிரசன்ஸ் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள போயிட்டார். இதுக்கு பிறகு பேதுருவை தேடி போறார். அங்க போய் ஓம்னி பொட்டன்ட், எல்லாம் செய்ய வல்லவர். யோவான் 20ஆம் அதிகாரத்துல பின்னால் படிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து படியுங்க. விடியற் காலமான போது இயேசு 20 நாள் 21, யோவான் 21:4 எல்லாம் சேர்ந்து படிங்க. இதான் இந்த விடியற் காலம். இன்னைக்கு விசுவாசிங்க, இயேசு கரையில பூலோகத்தில கடற்கரையில் நின்றார், பரலோகத்தின் அக்கறையில் நிற்கிறார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாது இருந்தார்கள். சீசர்கள் சேர்ந்தவர்கள் அறியாது இருந்தார்கள். அப்போ அறியாதிருந்தவர்கள் அவரை சிலுவையிலே அடிபட்டு மரித்து போனவராக அறிந்தார்கள். உயிர் தெழுந்தவரை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே,
புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா, உங்களிடத்தில் உண்டா? அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். இன்னைக்கு கூட நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நத்திங். இஃப் யூ ஹேவ் சம்திங், நோ நத்திங். அப்படிதான் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது உயிர் தெழுந்து இயேசு என்ன செய்கிறார்? படிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வரையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு உள்ளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே, நான் வஸ்திரம் இல்லாதவனானபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடல்ல குதிச்சான். மேல் சட்டையும் இல்லை, கால் சட்டையும் இல்லை. கால் சட்டை இல்லாமல் மேல் சட்டையை கட்டிக்கிட்டு கடல்ல யார் பார்க்கிறா? கரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான்னு ஓடிட்டு இருக்கிறான். 8ஆம் வசனத்துல மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 மணி தூரத்தில் இருந்ததுனால படகில் இருந்து கொண்டே மீன்கள் வலையை எடுத்து கொண்டு வந்தார்கள். ஏசுநாதர் சோத்திரம் அதையெல்லாம் பார்க்கிறார். 9ஆம் வசனம், அவர்கள் கரையிலே வந்திருக்கிற போது கருநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அப்போ கையில் பிடிச்சு கொண்டு வர்ற மாதிரி தான் இருக்கிறார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தார். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிடையவில்லை. 12, இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் ஒருவனும் கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரை எழுந்த பின்பு நம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்கள் இது 3வது தரிசனம். Here we can see our Jesus Christ, our Jesus resurrection. He is resurrected Jesus. உயிர் தெழுந்த இயேசு, our Jesus. How we can see here? Jesus is omnipotent. எல்லாம் செய்ய வல்லவர். இடது பக்கத்திலேயே வளைய போட்டிருக்கான், வலது பக்கத்திலேயே வளைய போடணும்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா, இடது புறத்துல இருக்கிற மீன்களுக்கு கடலை போட்டார். ஒருத்தர் போகாதீங்க போட அப்படி கடலுக்குள்ள என்ன ஆண்டவர் கட்டளை போட்டா யாரும் அதை பார்க்க முடியாது. நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், யாரும் அதை திரும்ப ஐ கான்ட் ரிவர்ஸ் இட். அது அங்கே வீரேயம் சொன்னார். அதில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு யாரும் தடுக்க முடியாது. அதை அவர் வலது புறமா வளைய போடுங்கன்னு சொன்ன உடனே மீன் எல்லாம் கிடைச்சி போச்சு. அது என்ன ரகசியம் கேட்டா, without my word you can't see any deed. If you want to see any deed, for the deed, first point my word. My word plus deed gives you faith. This is the God's idea in his heart. அவருடைய இருதயத்தில் வச்சிருக்க. எப்படி இந்த யாக்கோபுக்கு வண்டியை பார்த்தான், அதுக்கு முன்ன வார்த்தையை கேட்டான். அதுபோல words and deeds brings great faith in disciples life. அவனுடைய வாழ்க்கையில அந்த ஓம்னி சயின்ஸ் கூடியிருந்த வீட்டுக்குள்ள போனார். ஓம்னி சயின்ஸ் எல்லாத்தையும் முன்னமே சொன்னது பின்னால சொல்லிவிட்டார். ஓம்னி பொட்டன்ட்டு அவங்க ஏற்கனவே காணாத ஒன்றை காண செய்தார். இதுவரைக்கும் வலையில சின்ன மீனும் பெரிய மீனும் தான் பிடிச்சிருப்பான். ஆனா எல்லாமே பெரிய மீன். அப்ப என்னன்னா, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யணும். என் மகனே, நீ செய்து கொண்டிருந்த சின்ன காரியம், அதில் கொஞ்சம் பெரிய காரியம், இன்னும் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்ய போறாருங்க. என் மகளே, நீ கண்டது சின்ன காரியம், கொஞ்சம் பெரிய காரியம் கண்ட ஒரு விஷயத்துல இன்னும் பெரிய காரியங்களை காண போறேன்னு சொல்ற. அப்ப நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா? கரங்களை தட்டி கட்டுற கொடுத்தோம். பாடிக்கிட்டு இருப்பாங்க, நான் ஓடிக்கிட்டு போனோம். பிறகு செய்தி அவங்க நாடிக்கிட்டு இருப்பாங்க. பிறகு முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப ஓடி வரணும். முடிக்கிற நேரத்தில் 3 காரியத்தை மனசு வரும்.
Our Jesus Christ, resurrected Jesus. Now he is our living God. உயிரோடு இருக்கிறவர். Omni presence. போட்டியிருந்த வீட்டுக்குள்ளும் போகிறவர். Omni science. முன்ன பேசினதை பின்ன அறிகிறவர். Omni potent. எதையும் செய்ய வல்லவர். இப்படிப்பட்ட ஒரு உயிர் தெழுந்த ராஜா நமக்கு உலகத்தில் அவர் ராஜாவாக பவனி வந்ததை விட அதிகமான பெரிய ராஜா, பெரிய ராஜாவானதுனால குருத்தோலையை கழுது மேல வந்தபோது அக்கீழே பிடிச்சாங்க. வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவரை அங்கே பாடினார்கள் சொல்லி. அந்த பரமராஜாவை பாடுறதுக்கு நம்ம எல்லாம் இங்க இருந்து அங்க போகணும். அல்லேலூயா. பரிசுத்த பவனியிலே, பரிசுத்த பவனியிலே இப்படியே போகுது. அரசியல் கூட்டம் இப்படியே போகுது. ஒரு தீபத்தை ஏற்றிக்கிட்டு இன்னொரு கார்த்திகையில் இன்னொரு கூட்டம். அங்கே பார்த்தா அங்கங்க கோயில்களில் ஒரே கூட்டம். ரோடெல்லாம் கடந்து போக முடியும். இந்த கூட்டத்துக்கே மக்கள் பார்த்து என்ன பாட்டம் பாடுறாங்கன்னா, என்னையா ரொம்ப சங்கடம் சொல்றாங்க. அங்கே என்ன சந்தோஷம், சந்தோஷம் கொண்டு கலிகூறுங்கள் என்று சொல்லுகிறேன். மகிமையான நாளை நினைத்து இந்த உலகத்துல நாம் எதிர்பார்த்த ஆண்டவரே, மகா பெரியவரை, மகா பெரிய காரியங்களை அங்கே காண போகிறோம். வானத்திலே மாத்திரமல்ல, பூமியிலே அதிகாரம் உள்ளவரை கொண்டு நான் இதுவரை கண்டதை விட பெரிய காரியங்களை காணப்போகிறோம். சுவாசிக்கிறோம். நாத்தான் வேலை பார்த்து ஒரு நைட் வாட்ச்மேனை பார்த்து அத்திமரத்தின் கீழே முன்னே கண்டேன். நீ அங்கங்கே குறுக்க மறுக்க விளையாடிட்டு ஓடிட்டு வந்து அத்திமரத்துல எஜமான் வரும்போது மாத்திரம் காவலாளி மாதிரி உட்கார்ந்து இருக்கிற, கரெக்டா உட்கார்ந்து இருந்த. அதனால புத்தமற்ற உடற்றை இசைவேலர், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அது என்ன பெரிதானது? இது முதல் மனுஷகுமாரன் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் ஜேக்கப்ஸ் லேடர்ல கண்டது போல உங்க சந்ததியையும் காண்பீங்கன்னு சொல்லிட்டார். அப்படியானால் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்னா உலக பிரகாரமாக பெரிய காரியங்களை காண்போம். அவர் மரத்திலிருந்து மேக மீது வேகமாக இறங்கி வந்து தாகத்தோடு காத்திருக்கிற நம்மை அவருடைய தாராளமான அன்பினாலே அழைத்துக் கொள்வார். ஆகையினாலே ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற தேவனுடைய மகனே, மகளே, உனக்கு சிறுசும் பெருசுமாக கிடைத்த மீனவர்களுக்கு கிடைத்தது போல மழை கிடைத்ததை விட உன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சிறிதும் பெரிதுமாக அல்ல, எல்லாமே பெரிதாக கிடைக்கும்னு சொல்லும் போது எல்லா சீசனும் சொல்றாங்க, நான் இதுவரைக்கும் சிறுசும் பெருசும் தான் பார்த்தேன், இது மாதிரி பெருசு பார்க்கலையே அப்படின்னு சொல்லும் போது அவங்க மாறாங்க. ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லை, ராத்திரி எல்லாம் ஒன்றும் கிடைக்காம களைப்பு, இதனையே பிடிச்சிட்டு வந்து மீனை வச்சுக்கிட்டே செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி பெரிய காரியம் கிடைச்சாலும் கூட நீ முதல்ல பெருசை வச்சு சந்தோஷப்படணும், சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு என்ன செய்தாராம்? 11ஆம் வசனத்துல படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் இருந்த வலையை கரையில் விடுத்தான். இத்தனை மீன்கள் இருந்து வலை என்ன செய்யற எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டா கிழிஞ்சு போய் 154 போட்டா கிழிஞ்சு போயிடும். எவ்வளவு போட முடியுமோ போட்டு பால்காரன் வசூல் ஊத்துற மாதிரி
இழுக்கிற வரைக்கும் தாரேன், எவ்வளவு விரண்டு இருக்கோ இழுத்துக்கோ. ஆனா வலை கழிஞ்சு மீனும் போயிடக்கூடாது, வலையோட இழுத்து நீயும் போயிடக்கூடாது. நீ எனக்கு வேண்டும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா சந்தோஷமாய் வரணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா வரணும்னு சொல்லி ஓம்னி பொட்டன்ட்ட யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்ய காரணம் உன் பிழைப்பு அப்பத்தினால் மாத்திரம் அல்லப்பா, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை தான்ப்பா பிழைக்க முடியும். First word that brings your need, that is not God, this is my deed என்று சொல்லி அழகாக அங்கே முடிக்கிறார். அதை உடனே இங்க 12ஆம் வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி வாருங்க, வாங்க வாங்க போஜனம் பண்ணுங்க, நன்றி கிட்ட போயிருங்களா, நிறைய கிடைச்ச உடனே சிரிச்சுக்கிட்டு வரீங்கள, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னோட போனீங்க, நன்றி கிட்டவர்களேன்னு சொல்லுங்க. அவங்க ரோம அரசாங்கத்தில் இருந்த கலக்கம், பயம், துன்பத்தின் காரணமாக மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லாதவங்களும் சொந்தவங்களும் சேர்ந்து போயிட்டாரும் கூட அவர் மனுஷனுடைய உள்ளான நிலைமை அறிவார், அவருடைய பலவீனங்களை அறிவார், இயலாத நிலைமைகளை அறிவார். எனக்காக என்னை நம்பிக்கிட்டு தான் இருக்கிறான், அவன் விட முடியாத ஒன்று இருக்குது, என்ன செய்ய முடியும்னு சொல்லி அன்பு உள்ளத்தோடு உருக வைத்து அங்கே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவனை தனக்காக ஊழியக்காரனாய் பேதுருவை மாற்றினார். அவனாலே பின்மாற்றப்பட்டவர்கள், பின்மாற்றம் அடைந்தவர்களும் ஊழியத்தில் இணைந்தார்கள். அவர்கள் தான் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை ஆவிக்குரிய பிரகாரம் செய்தார்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமர் பரிதபிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் சிலுவையை உயிரை விட்ட உடனே தேவாலயத்தை பிடித்தார். தேவாலயத்தில் உடைச்ச தகுத்து குத்தி வராம தன்னை சிலுவையில் அடிக்க காரணமான யூதர்கள் மேல் அவருக்கு எவ்வளவு ஆவிக்குரிய வாரம் இருந்தது. அதுபோல மக்கள் எல்லாரும் கிரேக்கரோ யூதரோ என்று வித்தியாசம் பார்க்காமல் அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கும்படி, புறஜாதிகள் நமக்காக உலக ரட்சகராக மாறும்படி பூலோக மேன்மைகள் எல்லாம் வெறுத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து தேவாலய திரைச்சீலையை கிழித்து விட்டு அங்கிருந்து நேரே காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய், நோவா காலத்தில் கீழ்ப்படியாதவர்களே, நீங்க மாத்திரமல்ல மனசாட்சிக்கு தெரிஞ்சபடி கீழ்ப்படியல, நியாயப்பிரமாணத்துக்கு அதனை கிழிச்சு போட்டேன், அவனுக்கு கீழ்ப்படிய முடியல, வெளியரங்கமா வேஷம் போட்டு கல்லறி வாங்கல, ஆனா கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீதான் கல்லறி வாங்கலாம். கிரியைகள்ல மாற்றம் இல்லை, நீயும் கூட சரி கிரியைகள்ல மாற்றம் இல்லாத காலம் மனசாட்சி காலம், இது கிரியையில மாற்றம் இல்லாத நியாயப்பிரமாண காலம். எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார்னு பவுல் சொல்றார். கடைசியிலே அவர் ஒருவனாலே உயர்ந்து உண்டானது போல ஒருவனாலே ரட்சிப்பு உண்டாகும்படி அப்படியே தேவாலயத்தில் பாய்ந்து மேலிருந்து கீழே திரையை கிடைத்து அடுத்தது பாதாளத்துக்குள்ளே சென்று அங்கு கீழ்ப்படியாமல் போன ஆவிகளை பிரசங்கித்து நம்மை எல்லாமல் விசேஷமான ஒன்றை, அவர்களை எல்லாமல் விசேஷமான ஒன்றை நமக்காக வைத்திருந்தார்னு சொன்ன மாதிரி புறஜாதிகளை ரட்சித்த தேவன் பழைய முற்பிதாக்களை ரட்சிக்கும்படியாக அவர்களுக்கு அங்கே பிரசங்கித்தார். எல்லாம் நான் என் மூலமாகத்தான் ரட்சிப்பு என்று சொன்ன, நானே வாசல், நானே வழி, வேட வாசல்ல போனைய இப்படிப்பட்ட வாசல்கள், நான் தான் ரத்தத்தை சிறந்தனை மீட்டுக்கொண்டு உயிர் கொடுத்த உயிர் தெழுந்த உங்கள் எல்லாரும் வேற இடத்துக்கு கொண்டு போகணும்னா இந்த பிரசங்கத்தின்படியாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னது மெய்யாகவே சரீர தாகம். ஆனால் சரீரம் செத்தாலும் கூட குடும்பத்தின் தாயை பற்றி பிள்ளையை பற்றி ஒரு தாகம் இருந்தது, ஒப்பு கொடுத்துட்டார். குடும்ப பராமரிப்பு, நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. அடுத்தது வேலையில் இருந்து ஏற்கனவே கைவிடப்பட்டு போனவங்களை பற்றிய தாகம். சரீர தாகத்திலே முதலாவது வேண்டாம் என்ற அந்த போதை கலந்த காடியை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் போதை இல்லாத காடியை ஏற்றுக்கொண்டார்கள். உங்கள் மேல ஒருத்தர் மேலே கோபம் இல்லை, சமாதானத்தை அறியாம செய்து கொண்டீர்கள் சொல்லி அந்த சரீர தாகத்தை தீர்த்து வரித்தவர் கடைசியிலே ஆத்தும தாகம் அதைவிட மேலிருந்ததினாலே காவலர்கள் ஆவிகளுக்கு பிரசங்கித்து விட்டு நேரடியாக என்ன செய்கிறார், 40 நாளும் தரிசனமானார். அவர் மரித்து ஜீவனை விட்ட போது கண்மலைகளும் பிளந்தது. ஏன் கண்மலை பிளந்தது? கண்மலையிலே யோசிப்பு கட்டி வைத்திருந்த அந்த இயேசுவின் கல்லறை அங்கே சரீரத்தை வெளியே உடைக்கிறது. அவர் சரீரத்திலே 3ஆம் நாள் தான் உயிர் தெழுந்தார். 3வது நாள்ல சரீரத்துல கூறும் பொழுது
அவருடைய முதலாவது உயிர் தெழுந்தது இயேசு. இரண்டாவது அநேக பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுந்தார்கள்னா இயேசு எழுந்த பிறகு அவர்களும் எழுந்தார்கள். எருசலேமிலே அநேகருக்கு காணப்பட்டார்கள். கண்மலைகள் ஏன் விழுந்தது என்றால் கண்மலையிலே பல இடங்களிலே கல்லறைகள் இருந்தது. அதில் யோசேப்பின் கல்லறையும் இருந்தது. யோசேப்பின் கல்லறையின் போது பூமி அதிர்ந்து கல்லை புரட்டி தள்ளி அவர் மட்டும் எழுந்தார். பிறகு அதிர்ந்த பூமியிலிருந்து அநேக பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள். நம்ம எல்லாரையும் உயிரோடு தாசனை போல ஒருவனை எழுப்பாமல் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாரையும் கூட கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்த உயிர் தெழுந்த வல்லமைக்கு பாத்திரமாக்க முடியும் என்று எழுந்தார். ஏன் பூமி அதிர்ந்தது என்று சொன்னால் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அந்த எருசலேமிலே அந்த சிலுவை அடிவாரத்தில் சுத்தூரை பார்க்கும் பொழுது ஒரு பிட்டு இருக்கும். அது ஒரு குப்பைக்குழி மாதிரி. செத்தவங்க சரீரத்தை போல பொத்து பொத்துன்னு அந்த பள்ளத்தாக்கள் போட்டுருவாங்க. ஆகவே கண்மலை அதிர்ந்தால் அங்கே தூதர்கள் எழுவார்கள். ஆனால் கைவிடப்பட்டு பாவிகள் என்று சொல்லி அங்கே செத்து போன பயங்கரமான கலகமும் கொலையும் குடித்த ஆத்துமாக்களும் கூட அவர்கள் இயேசு வரும்போது உயிரோடு எழுப்ப வேண்டும். அதிலே அநீதியாக புதைக்கப்பட்டவர்களும் எழுப்ப வேண்டும். அதற்காக பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தன, பூமியும் அதிர்ந்தது. எல்லாருக்கும் முதல் பலனாக இயேசு உயிரோடு எழுந்து அவர் எல்லா 40 நாள் அளவும் மீண்டும் சேவையை தரிசனம் கொடுத்து விட்டு அவர் என்ன செய்கிறார்? வரமேறி போகிறார். போய் எல்லா சீசர்களும் கேட்கிறார்கள், இல்லையா நீங்கள் ஐயா அந்த யோவான் ஒருத்தன் தான் என்ன, உங்க அம்மா ஒருத்தர் தான் என்ன, எல்லாம் நன்றி கேட்டு போயிட்டாங்க. ஐயா என்ன செய்ய போறீங்க? நான் எல்லாம் அவர் ரெடி பண்ணிட்டேன். ஓம்னி பிரசன்ஸா இருக்கிறாங்கிறத, ஓம்னி சயின்ஸா இருக்கிறாங்கிறத, ஓம்னி கொட்டண்டா இருக்கிறங்கிறத காமிச்சுட்டு வந்துட்டேன். ஒருவேளை இன்னமும் செய்யாட்டி அதெல்லாம் கிடையாது. நான் மறித்த போதும் கண்டார்கள், உயிர் தெழுந்த போதும் கண்டார்கள். யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா நான் அவங்கள தான் நம்பி இருக்கிறேன். உடனே பிதா பார்த்தார், என்னுடைய குமாரன் இவ்வளவு பெரிய பாடுகளை கொண்டு வந்ததுனால, ஓ கம் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே வாரும், போகும் கீழே அப்படி சொன்ன உடனே 40 நாள் கழிச்சு 50வது நாள் அந்த பரிசுத்தாவின் இறங்கிட்டார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிருபைகள், வரங்கள், வல்லமை, தாளந்து என்று அற்புதங்களை செய்யும் சக்தி என்று சொல்கிற 9 வரங்கள், 9 கனிகள் என்ற வண்டிகளை கொடுத்து விட்டார். ஏறி போங்க, பரிசுத்தாவியின் ரதத்துல ஏறி போங்க, கடைசியில பரிசுத்தாவி என்னும் ரதத்திலேயே ஏறி வாங்க என்று சொல்லி அவன் எகிப்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பு செய்தான் யோசேப்பு. ஆனால் இயேசு பரம யோசேப்பு அங்க போய் நமக்கு பெரிய சிறப்பான விருந்து செய்து மகிழ்ந்து வாழ வைப்பார். கரங்களை தட்டி கத்திரமாக எழுந்திருப்போம். பரலோகம் நமது தாயகம், பரன் இயேசு நமது நாயகன், பரிசுத்தாவின் வாகனம் பறந்து செல்வோமே. பரலோகம் நமது தாயகம், பரன் இயேசு நமது வாகனம், பரிசுத்தாவின் வாகனம் பறந்து செல்வோமே. நாம் பறந்து செல்வோமே. கைகளை தட்டி பரலோகம் நமது நாயகம், பரன் இயேசு நமது நாயகம், பரிசுத்தாவின் வாகனம் பறந்து செல்வோமே. நாம் பறந்து செல்வோமே. மேகமீதில் இயேசு வருவார், மேகமீதில் இயேசு வருவார், வானமீதில் இயேசு வருவார், மேகமீதில் இறங்கி வருவார், மணவாளியை விரியம் கட்டுவார், விரியமே மணவாளியை என்றெடுப்பார், மகிழ்ச்சியோடு நாம் பறந்து செல்வோமே. மகிழ்ச்சியோடு நாம் பறந்து செல்வோமே.
இயேசு கரங்களை தட்டி மேம்படுத்தும். திறமத்து கொட்டைகள், வாதுமை கொட்டைகள், சில சின்ன சின்ன பொருள்களை தான் தன்னுடைய பகுதியிலிருந்து யோசேப்புக்கு கொடுத்து விட்டான். அவருடைய டீட்ஸையும் வேர்ட்ஸையும் கேட்டு அவருக்கு வண்டியாக கொடுத்தார். வண்டியாக கொடுத்து அற்புதமா அவளுக்கு பெரிய காரியத்தை பார்வோனுடைய தேசம், 2ஆம் பார்வோனுடைய தேசத்துல ராஜாவே வசப்படுகிறார். பெரிய காரியங்களை செய்து இடங்களை கொடுத்து இக்காலங்களில் எகிப்திலேயே அப்படி செய்கிறார். அதுபோல அந்த உலகத்திலேயே நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆட்சியை சாதகமாக்கிட்டார். யோசேப்புடைய ஆட்சி, பார்வோனுடைய ஆட்சி. அது மாதிரி இந்த எலெக்ஷன்ல செலெக்ஷன் மூலம் தமிழகத்திலே சாதகமான ஆட்சியை கொடுப்பார். பாதகமான ஆட்சி இடம்பெற விட மாட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உரிமையை சரியாய் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய உரிமையை பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் அருமையான காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அவருடைய சுவிசேஷத்திற்காக தேவ மகிமையை விளங்க செய்யும். தேவனுடைய அன்பும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் எல்லா சகல வல்லமையோடும் நம்முடையவரோடு குடும்பங்களோடு சபையோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.